ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவே யம்மியான ஒரு டெலிஷியஸ் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரீன் புலாவ். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம புதினாவை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். புதினா எல்லா சீசன்லேயுமே கிடைக்கக்கூடிய ஒரு கீரை வகை தான். ஸோ புதினா உங்களுக்கு எப்போ நிறையா கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை திறக்கும் போதே அவ்வளோ டெலிஷியஸாகவும் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் வாசனையாகவும் இருந்தது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஜஸ்ட் ஒரு ஒன் பாட்டில் செய்யக்கூடிய சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது இதெல்லாம் சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. பவுடராக இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்து வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் அதிகமான வெங்காயமும் அதிகமான தக்காளியும் தேவைப்படாது. ஸோ மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு வெங்காயமும் ஸ்மால் சைஸில் இருக்கிற ஒரு தக்காளியுமே போதுமானதாக இருக்கும். இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லாமல் பீன்ஸ், கேரட், பட்டாணி இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸே இல்லாமல் கூட நீங்கள் ப்ளெயின் புலாவாக செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம வதக்கிறதுலேயே பார்த்திங்கன்னா இந்த பொட்டேட்டோ நல்லா வதங்கி வந்துடணும். ஆனியனும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். டொமேட்டோவும் கொஞ்சம் மஷியாக குக் ஆகணும். அந்த அளவுக்கு இதை ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. மீன்வைலில் இப்போ நம்ம ஒரு பியூரி அரைச்சிக்கணும். இந்த பியூரி செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு டைட்டாக பேக்கான புதினா இலையை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகா. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நறுக்கின வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் 1 ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு புளிக்காத ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லிமிட்டடாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு ஃபைன் பியூரியாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பியூரியாக இருக்கணும். இந்த பியூரியை இந்த சமயத்தில் நம்ம பொட்டேட்டோ வதங்கிட்டு இருந்தது இல்லையா, அது கூடயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது நல்லா சாட்டே ஆகி நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். பாருங்கள், இப்போயே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே இதை நம்ம இன்னும் நல்லா வதக்கணும். இதில் இருக்கிற மாய்ஸ்ட் கண்டென்ட் எல்லாமே போகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ பொறுமையாக ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சே இதை நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸை ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அந்த ரைஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் ரைஸுக்கு 1.25 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா புதினா நம்ம அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அதில் ஏற்கனவே கொஞ்சம் மாய்ஸ்ட் கண்டென்ட் இருந்ததுனால நான் 1.25 கப் தான் ஆட் பண்ணுறேன். இப்போது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் அதாவது அரிசி கூடயே நான் உப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான நம்மளோட க்ரீன் புலாவ் ரெடி ஆகிடும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.